தன்னை முழுமையாக கண்ணாடியில் ஒரு முறை பார்த்து கொண்டு டிரெஸ்ஸிங் டேபிளை விட்டு எழுவதற்கும் மரகதம் உள்ளே வருவதற்கும் சரியாக இருந்தது. நந்து, இன்னைக்கு அப்பா சொன்ன மெட்ராஸ் பையன் உன்னை பார்க்க வருவதாக போன் பண்ணி இருக்கிறார். சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிடு என்று சொல்லியபடியே மகளின் அழகை பார்த்து பெருமூச்சு விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். என ஆசுவாசமாக முனகி கொண்டே வெளியேறினாள் நந்து. வராண்டாவில் நின்ற தன்னுடைய டிவிஎஸ் 50ஐ ஸ்டாண்ட் தள்ளி ஏறி அமர்ந்து ஸ்டார்ட் செய்தாள். அவள் அலுவலகம் போவதற்குள் அவளை பற்றிய சின்ன அறிமுகம். மரகதம் சந்திரசேகரனின் ஒரே சீமந்த புத்திரி இந்த நந்தினி. தந்தை பேங்க் மேனேஜராக இருந்து சமீபத்தில் தான் ரிட்டையர் ஆனார். கிராமத்தில் ஏதோ கொஞ்சம் நிலபுலன்கள் இருக்கிறது. அதை சொந்த தம்பியிடமே குத்தகைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை தவிர டவுனில் அவர்கள் தற்பொழுது குடியிருக்கும் 2 கிரவுண்டில் உள்ள இந்த வீடும் சொந்தமானதுதான். நந்தினியை ஒரு டிகிரி ஹோல்டர் ஆக்கியிருந்தார் சந்திரசேகர். தன்னுடைய சிபாரிசால் அந்த பொம்மை கம்பெனியில் எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங் வாங்கி தந்திருக்கிறார். திருமணம் வரை வேலை பார்க்கும்படி சொல்லியும் இருக்கிறார். அறிமுகம் போதும் என்று நினைக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். சரி, மேலே போவோம். வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே செல்லவும் அலுவலக தோழிகள் நந்தினியை சூழ்ந்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நந்தினி, யூ லுக் ஸ்மார்ட் என்றாள் வசந்தி. பியூட்டி என்றாள் சௌமியா. ஓ லவ்லி என்றாள் பூமா. நந்தினி ஒவ்வொரு நாளும் செய்து வரும் அலங்காரத்தை பார்த்து இப்படிதான் வாய் பிளப்பார்கள். இது வாடிக்கையான விஷயம். எல்லோருடைய ரசிப்புகளையும் ஒரு மெல்லிய சிரிப்பு மூலம் அலங்கரித்து விட்டு உள்ளே போனாள் நந்தினி. அலுவலகத்தினுள் நுழைந்ததும் தன்னுடைய வேலைகளில் மூழ்கியதில் அம்மா சொன்னது ஞாபகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஃபைல்களை சரிபார்த்து முடித்துவிட்டு மணியை பார்த்தபோது திடுக்கென்றது அவளுக்கு. அம்மா 1 மணி நேரம் முன்னதாக வர சொன்னாலே, நாம் 1 மணி நேரம் தாமதமாக தான் போக போகிறோம் என்று தோன்றியது. அப்பா முறைப்பார், அம்மா சப்தம் போட போகிறாள், சமாளித்துதான் ஆக வேண்டும். அந்த மெட்ராஸ் பையன் வந்து காத்திருப்பாரோ? காத்திருக்கட்டுமே, அவளுக்கு தெரியாதா? ஒரு அலுவலகத்தில் பொறுப்பான பதவியில் இருந்தால் என்னென்ன வேலைகள் இருக்கும் என்று தெரியாமலா இருப்பார் என்று யோசித்தாள். அவளுக்கு தானே சமாதானம் செய்து கொண்டு தோழிகளிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டாள். அவள் எதிர்பார்த்தபடியே உள்ளே நுழைந்ததும் எதிர்பட்ட அப்பா அவளை முறைத்து பார்த்து மெல்ல சொன்னார். அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள், முன்னாடி வரக்கூடாதா என்றார். முக்கியமான ஃபைல்கள் அனுப்ப வேண்டியிருந்தது. சாரி அப்பா. தலை குனிந்தபடியே ஹாலில் அமர்ந்திருந்தவர்களை தாண்டி தன் அறைக்குள் நுழைந்தாள் நந்தினி என்று தான் சொல்ல வேண்டும். பின்னாளிலேயே அம்மா போனாள். இருந்தாலும் உனக்கு இத்தனை மறதி கூடாது. 1 மணி நேரம் முன்னதாக வர சொன்னால் இப்படியா லேட்டா வர்றது? அவளெல்லாம் 4 மணிக்கே வந்துட்டாங்க, படபடத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சரி சரி, இப்ப என்ன செய்யணும் என்றாள் நந்தினி. சீக்கிரம் முகம் கழுவி ட்ரெஸ் மாத்திட்டு வா என்று சொன்னாள். நான் வரும்போது தான் என்னை பார்த்துட்டாங்களே, மறுபடி என்னத்தை பார்க்க போறாங்க? எரிச்சல் அடைந்தாள் நந்தினி. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ முகம் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்தாட்டி கூட பரவாயில்லை, சீக்கிரம் வெளியில வந்து சேர். அம்மா மேற்கொண்டு பேச பிடிக்காமல் கட்டளையிட்டு விட்டு போனாள். பெற்றவர்களை நினைத்து நகைத்து கொண்டாலும் அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து சிறிது நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்தாள். வந்திருந்த அவர்களுக்கு நந்தினியை பிடித்து போய்விட்டது என்பது அவர்கள் அகன்ற வெளிகளில் நன்றாக தெரிந்தது. சம்பிரதாய பேச்சுக்கள் பேசும்போதுதான் இருப்பது நல்லதல்ல என்று நந்தினி உள்ளே போனாள். சிறிது நேரத்தில் அவர்கள் விடை பெற்றுக் கொள்வது காதில் கேட்டதும் மரியாதைக்காக நந்தினி வெளியில் வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களிடமும் சொல்லிக்கொண்டு அந்த கும்பல் வெளியேறியது. அவர்கள் போனதும் சந்திரசேகர் மகளை கூப்பிட்டார். நந்தினி, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கிறதா என்று கேட்டார். மௌனமாக அப்பாவை ஏறிட்டாள் நந்தினி. பையன் எம்காம் படிச்சிருக்கிறான். உன்னை போல அவனும் வீட்டிற்கு ஒரே பிள்ளை. வரதட்சணையும் அதிகமாக ஒன்றும் கேட்கல. 30 பவுன் போட்டால் போதும்னு சொன்னாங்க. மற்றபடி வீட்டுக்கு தேவையான கிரைண்டரு, மிக்சி, ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்கி தந்தா போதுமா? செல்வாக்கை பயன்படுத்தி பையனுக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுக்கணும். மற்றபடி நம்ம எடுத்து சம்பந்தம்தான். பையனும் கண்ணுக்கு நீட்டாக இருக்கான். என்ன சொல்கிறேன்? இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த நந்தினி டக்கென்று எழுந்து உள்ளே போனாள், ஏதும் சொல்லாமல் என்று தான் சொல்ல வேண்டும். என்னடி அப்பா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, எதுவுமே சொல்லாமல் போற? அம்மா பின்தொடர்ந்தாள். யோசிக்க அவகாசம் தேவை, கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? விடவிடத்தாள் நந்தினி. அவள் விடவிடப்புக்கு காரணம் புரியாமல் குழம்பிய மரகதம் கணவனை பார்க்க சந்திரசேகர் கைகளால் சைகை செய்து அமைதியாக இருக்கும்படி மனைவிக்கு கட்டளையிட்டார்.
2 நாட்கள் வரை நந்தினி யாரோடும் இது பற்றி எதுவும் பேசவே இல்லை. மரகதம் சந்திரசேகரரும் அதை பற்றி அவளை தொந்தரவும் செய்யவில்லை. மெல்ல யோசித்து சொல்லட்டும் என்று விட்டுவிட்டார்கள் அவளை. அதற்குள் நந்தினியை பெண் பார்க்க வந்த செய்தி அலுவலகத்திற்கு தோழிகளுக்கு எட்ட ஒரே கலாட்டாதான். ஏய் கள்ளி, யாரடி அந்த மன்மதன் என்று பேச ஆரம்பித்தார்கள். உனக்கு என்னப்பா, உன் அழகுக்கும் வசதிக்கும் இன்ஜினியரும் டாக்டருமா கியூவில் நிற்பாங்க, எங்களை சொல்லு என்றார்கள். நந்தினி, உன் ஆளு என்ன படிச்சிருக்கிறார், என்ன வேலை பார்க்கிறார் என்று கேட்டார்கள். தோழிகள் கலாட்டாவை வெறுத்த நந்தினி பேச்சை மாற்றினாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏய், இது என்ன புது ஐட்டம் என்று நந்தினி கையில் எடுத்து கேட்டாள் அந்த சிப்ஸை. அதான் நானும் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை, இது பரங்கி பிஞ்சு மாதிரி இருக்கு பூமா சொல்ல. இன்னைக்கு லஞ்சு பிரமாதம்டி, அந்த ஆளை பார்த்தா நம்ம பாராட்ட திருவிச்சிடணும் என்றாள் சௌமியா. எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல் கேட்டு தலை நிமிர்ந்தார்கள் தோழிகள். தங்கள் கமெண்டை நிறுத்திவிட்டு எதிரில் கியூட்டான அந்த டெஸ்க் லஞ்ச் கான்ட்ராக்டர் வாஞ்சிநாதன். லஞ்ச் எல்லாம் நேரப்படி வருதா, ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறோம் என்று பணிவோடு சொன்னான் வாஞ்சிநாதன். என்ன சார், இன்றைய ஐட்டத்துல அந்த சிப்ஸ் எந்த காயில செய்தது பூமா கேட்டாள். பரங்கி பிஞ்சு என்று அவனும் பதில் சொன்னான். ஓ வெரி நைஸ், நாங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை, சாப்பிட்டதும் இல்லை, ரொம்ப பிரமாதம் சார் என்றாள் சௌமியா. தேங்க்ஸ் என்றான் வாஞ்சிநாதன். உங்களை ரொம்ப நாளா ஒன்று கேட்கணும்னு ஆசை, கேட்கலாமா சார், கோபிச்சுக்க மாட்டீங்களே வசந்தி கேட்டாள். சும்மா கேளுங்க என்று சொன்னான். நீங்க எதுவரையில் படிச்சிருக்கீங்க என்று கேட்டாள். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி என்று அவன் சொன்னான். ஏன் மேலே படிக்கல என்று கேட்டாள். வீட்டு சூழ்நிலை இடம் கொடுக்கல என்று அவனும் சொன்னான். ஏன் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தீங்க என்று கேட்டாள். எல்லோருமே ஒயிட் கலர் ஜாப் வாங்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி, ஆரம்பத்தில் நானும் அப்படி ஆசைப்பட்டு போடாத அப்ளிகேஷன் இல்லை, ஏறாத அலுவலகம் இல்லை, எங்கேயும் வேலை காலி இல்லை, சும்மா இருக்க பிடிக்காம என் குடும்ப சுமையை குறைக்க இந்த சுயதொழில் வேலையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன் என்று சொன்னான். அவன் சொன்னதை வியப்புடனும் ஆர்வத்துடனும் கேட்டு கொண்டிருந்த நந்தினி நன்றாக இப்பொழுது அவனை நிமிர்ந்து பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் மேடம், எல்லாரும் என்ன மனம் திறந்து பாராட்டிட்டாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் மௌனமாக இருக்கிறத பார்த்தா எங்கள் லஞ்சில் ஏதாவது குறை இருக்கிறதா நான் உணர்கிறேன், உண்மையா? அவசரமாக மறுத்தாள் நந்தினி. நோ, எல்லாமே நன்றாக இருக்கிறது. அவள் சொன்னது அவனையும் சேர்த்துதான். அவளுக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு விடை பெற்று கொண்டான் வாஞ்சிநாதன். நந்தினிக்குள் ஒரு தீர்க்கமான தெளிவான முடிவு தெரிந்தது. அந்த முடிவை தன் பெற்றோர்களிடம் தெரிவித்த போது வீட்டிற்குள் பூகம்பம் வெடித்தது. இந்த பாரு நந்தினி, நான் ஒரு ரிட்டையர்டு பேங்க் ஆஃபீஸர், நீயோ பிரபல கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அப்படி இருக்க போயும் ஒரு சோத்து கடைக்காரனை இந்த வீட்டு மாப்பிள்ளையா கற்பனை பண்ண கூட எனக்கு இஷ்டமில்லை. இது நல்லா இல்லை. நம்ம தேடி வந்த நல்ல சம்பந்தத்தை உதறிவிட்டு உனக்கு ஏன் இப்படி புத்தி போகுது இறைந்தார். எதுப்பா நல்ல சம்பந்தம்? வெறும் படிப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்க பெண்ணை பேரம் பேசிவிட்டு போறதுக்கு உங்க செல்வாக்கை பயன்படுத்தி வேலை வாங்கி தரதா? அதை விட தான் சொந்த காலில் நிற்கிற அந்த சோத்து கடைக்காரனே மேலப்பா என்று சொன்னாள். நந்தினி, நீ புத்தகத்தில் வர்ற கதைகளை படிச்சுட்டும் சினிமாவை பார்த்துட்டும் பேசுற, ஆனா நடைமுறைக்கு ஒத்து வருமா? உன்னை விட படிப்பிலும் வசதியிலும் குறைவான அந்தஸ்தும் உடைய அவன் என் மாப்பிள்ளையா வருவது நெவர் என்று சொன்னார். அப்பா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வரதட்சணை கொடுமைக்கு காரணம் பிள்ளைய பெத்தவங்க மட்டுமல்ல, உங்களை போல பொண்ணை பெத்தவங்களும் தான். பெண்ணை படிக்க வச்சு அவளை விட மேலாக படித்த வரனை தேடுறதாலும் வரட்டு கௌரவம் பார்க்கறதாலும் தான் இந்த கால இளைஞர்களே ஏட்டு படிப்பை ஏராளமாக படிச்சுட்டு வேலை தேட முயற்சி பண்ணாலும் ஒயிட் காலர் ஜாப் தான் பார்க்க வேண்டும் என்று நினைப்பதால் பெண்ணை பெற்றவர்களிடம் தன் படிப்பை சொல்ல ஏராளமான வரதட்சணை கேட்கிறார்கள். உங்களை போன்ற பெற்றவர்களும் அவன் இன்ஜினியர் படித்திருந்தால் போதும், வேலை கிடைக்காவிட்டால் போகிறது என்று வரட்டு அந்தஸ்து பார்த்து வரதட்சணை கொட்டி கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள். வாழ்க்கைக்கு வெறும் படிப்பு மட்டும் போதாது, தான் சொந்த காலில் நிற்கிற பொறுப்பு வேணும். நான் தேர்ந்தெடுத்த அந்த வாஞ்சிநாதனிடம் திறமை, தகுதி, பொறுப்பு, முயற்சி எல்லாமே இருக்கு. அவரை பண்ணிக்கிறது தான் நான் நல்ல இடத்து சம்பந்தமாக நினைக்கிறேன். அதற்கு மேலே உங்கள் இஷ்டம் சொல்லிவிட்டு அமைதியாக அலுவலகம் கிளம்பினாள் நந்தினி. அவள் வாதத்தில் உள்ள உண்மை புரிய நேரமாயிற்று சந்திரசேகரருக்கு. பிறகென்ன, வாஞ்சிநாதனுக்கும் நந்தினிக்கும் நல்லது ஒரு நாளில் பெற்றோர்கள் ஆசியுடன் திருமணம் நடந்து ஏறியது என்றார்.